சகியா நண்பர்கள் சூழப்பட்ட ஒரு பெரிய நகரத்துல வாழ்ந்துட்டு வந்தா. அங்க நிறைய கிட்ஸும் இருந்தாங்க. டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு எல்லா கிட்ஸும் வெளியே போய் விளையாடுவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க, சிரிச்சுக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சக்கியாவுக்கு ரொம்ப பிடிச்ச டைம்னா பார்க்கை கிராஸ் பண்ணி நண்பர்களை சந்திக்கிறது தான். ஏன்னா அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா பார்க்குக்கு போகணும்னா ஒரு பெரிய ரோட கிராஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சக்கியாவோட அப்பா அம்மா எப்பவுமே ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு சைடும் பார்க்கணும், கார்லாம் எப்பவும் ஸ்பீடா தான் வரும், பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் சக்கியா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்ல வெயிட் பண்றாங்கன்னு நினைச்சு ரொம்ப வேக வேகமா ரோட கிராஸ் பண்ண ஓடுனா. இதனால கொஞ்சம் கூட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்க்கவே இல்ல. அப்போ ஒரு பெரிய ஹாரன் அடிக்குது. கார் சக்கியாவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. சக்கியா ரொம்ப பயந்து சடனா பேக்ல ஜம்ப் பண்ணிட்டா. ஹார்ட் பீட் டப்பு டப்பு டப்புன்னு ரொம்ப ஃபாஸ்டா அடிக்குது. ஃபீல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போதான் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வருது. ரோட் கிராஸ் பண்ணும்போது ரெண்டு சைடும் பார்க்கணும்னு. சக்கியா பொறுமையா எழுந்து லெஃப்ட் சைட் பார்த்தா. அப்போ ஒரு கார் வந்துச்சு. அதனால பொறுமையா காத்துட்டு இருந்தா. கார் போனதும் ரைட் சைட் பக்கமும் பார்த்தா. எந்த ஒரு வண்டியும் வரல. அதனால பொறுமையா கிராஸ் பண்ணி சேஃபா பார்க்கும் ரீச் பண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சக்கியா நடந்த எல்லா விஷயங்களையும் நண்பர்கள் கிட்ட சொன்னா. நான் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் கவனிக்காம ரோட் கிராஸ் பண்ணும்போது கார் வந்துருச்சு. ரொம்ப பயந்துட்டேன். நீங்க நான் பண்ணது எப்பவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா. அன்னையில இருந்து சக்கியா எப்பெல்லாம் ரோட் கிராஸ் பண்றாலோ அப்போல்லாம் தன்னோட மனசுக்குள்ள ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் கவனிக்கணும்னு தோணுச்சான். குழந்தைகளே, இந்த கதையோட மாரல் என்னன்னா, சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம ரொம்ப சேஃப்டியா இருக்க முடியும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.